பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆண்டவரை உயர்த்துவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே, glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சகல ஜாதிகளின் மேல் இருக்கிற முக்காட்டை, சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலை இந்த மலையிலே தேவன் அகற்றி போடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி அதிகமான நேரங்களில் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மலையின் மேல் ஏறி மறுரூபமானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மலையின் மேல் ஏறி அவர் பிரசங்கங்களை பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மலை என்று சொல்லுகிற போது அதுதான் தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தில்தான் சகல ஜனங்களின் மேல் இருக்கிற முக்காட்டையும் சகல ஜாதிகளின் மேல் இருக்கிற மூடலையும் தேவனாகிய கர்த்தர் இந்த மலையிலே அகற்றி போடுவாராம்.
இந்த முக்காடு, இந்த மூடல் எதை குறிக்கிறதென்றால், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு வெட்கம், ஏதோ ஒரு நிந்தனையின் பாதையில் கடந்து போகிறவர்களுடைய வாழ்க்கையில்தான் இந்த முக்காடும் மூடலும் இருக்கிறது. இந்த வேதனையின் பாதைகளை எல்லாவற்றையும், சகல ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை முக்காட்டையும் மூடலையும் தேவனாகிய கர்த்தர் இந்த மலையிலே, தேவ சமூகத்திலே அதை எல்லாவற்றையும் அகற்றி போடுவார், நீக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாராயிருந்தாலும் ஆண்டவரை நேசித்து, இயேசுவை நம்பி விசுவாசித்து, அவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே இவ்வளவு வெட்கத்தின் பாதையில் நான் போகிறேன், அல்லது ஏதோ ஒரு பாவ வல்லமையினால் மேற்கொள்ளப்பட்டு, ஐயோ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வழியே தெரியாமல் நான் வெட்கத்தோடு வாழ்கிறேன், விடுதலை பெற வழி தெரியவில்லை, என்னை ஒரு முக்காடு மூடி இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கதறுவோமானால், அந்த முக்காட்டையும் அந்த மூடலையும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை இந்த மலையிலிருந்து அதை அகற்றி விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிந்தை, அவமானத்தோடு, வேதனையோடு கூட வெளியில் செல்ல பிடிக்கவில்லை, யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை, யாரோடு பேசவும் பிடிக்கவில்லை, அந்த அளவுக்கு உபத்திரவத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் நான் கடந்து போகிறேன், இது ஒரு முக்காட்டை போல ஒரு மூடலாக எனக்கு இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் சிந்துகிறவர்களாய் நாம் இருப்போமானால், இந்த மலையிலே, தேவ சமூகத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே உங்கள் முக்காட்டையும் மூடலையும் அகற்றி விடுவதற்கு வழி இருக்கிறது. அவரிடத்தில் வருவோமானால், அவருடைய உதவியை நாடுவோமானால், அவரை நம்புவோமானால், அவர் அந்த முக்காட்டையும் அந்த மூடலையும் எடுத்து போட்டு விடுவார். அது எவ்வளவு பெரிய மோசமான காரியமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார். இன்றைக்கு அவரை நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு முக்காட்டில் மூடப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறேன், இயேசுவே எனக்கு இரங்கும், இந்த மலையிலே நீர் அதை அகற்றி போடுவதாக சொன்னீரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த முக்காட்டையும் இந்த மூடலையும் நீர் அகற்றி போடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் இயேசு நிச்சயமாக இந்த அவமானத்திலிருந்து, இந்த நிந்தனையிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சகல ஜாதிகளின் மேல் இருக்கிற முக்காட்டையும், சகல ஜனங்களுடைய அவர்களை மூடி இருக்கிற எல்லா மூடல்களையும் இந்த மலையிலே தேவன் அகற்றி போடுவார் என்ற வார்த்தையின்படியே யாரெல்லாம் ஆண்டவரே என் தலையிலே ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கிறது, ஒரு மூடல் என்னை மூடி இருக்கிறது, என்னால் வெளியில் தலை காட்ட முடியவில்லை, எனக்கு மிகுந்த வேதனையோடு கூட கஷ்டத்தின் பாதையில் நான் கடந்து போகிறேன் என்று கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய முக்காட்டையும் அவர்களை மூடி இருக்கிற மூடலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நீர் அகற்றி போடுவீராக. அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு நிந்தனை, அவமானம் அல்லது பாவ வல்லமையினால் மேற்கொள்ளப்பட்டு விடுதலை பெற வழி தெரியாத ஒரு முக்காடு எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த மலையிலே அகற்றி போடுவதாக வாக்கு பண்ணினீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற முக்காடுகள் அகன்று போகட்டும், அவர்களை மூடி இருக்கிற மூடல்கள் அகன்று போகட்டும், அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.